எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சிவபாலன். ஒரு 4-5 நாளாக கண்டினியூஸாக வீடியோ போட முடியலன்னா ஒரு ஒர்க்கில் புதுசாக ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை பற்றி போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பி இந்த Zone 2 பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். Zone 2னா என்ன, Zone 2 எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஏன்னா இங்கே இருக்கிற எலைட்டுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையாது. அதை பற்றி ஒரு ஓவராலாக இல்லாமல் ஒரு ஓரலாக அப்படியே போகிற போக்கில் பேசிட்டு போவோம். ஏன்னா ரொம்ப டீப்பாக பேசணும் அப்படின்னா என்னென்னமோ சொல்கிறியா நான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ எதில் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த இதை மாட்டிக்கிறேன். இப்போ நம்ம எதில் இருந்து ஆரம்பிக்கணும்? Zone 2னா என்ன? இப்போ பேசிக்காக ரன்னிங் போகணும். இப்போ ஒரு 175 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸசிவாக இருக்கீங்க, சாரி 10 கிலோ எக்ஸசிவாக இருக்கீங்க. இப்போ 175 இருக்கீங்கன்னா 75 கேஜி இருக்கணும். ப்ளஸ் ஆர் -2 இருக்கலாம், அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ கூட இருக்கலாம், 10 கேஜிலாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பவர் லிஃப்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக தேவைப்படும். இப்போ பாடி பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக தேவைப்படும். ஒரு ஸ்போர்ட்டை பொறுத்து அது மாறும். இப்போ ஜென்ரல் ஃபிட்னஸ்க்குள்ளே இருக்கிற ஆளுக்கு ஓவர் வெயிட் தேவையா, அந்த 170 BMI தாண்டி இருக்கிறது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்டை பொறுத்து சொல்கிறேன். இப்போ 160 சென்டிமீட்டர் இருக்கலாம், 170 இருக்கலாம், 175 இருக்கலாம், 180 இருக்கலாம். இப்போ 180னா 100 மைனஸ் பண்ணிட்டா 80. அப்போ அந்த வெயிட்டுக்குள்ளே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாமா, 2 or 3 ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாமா, அது இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிற ஆள் இருந்துக்கலாமே தவிர்த்து, இப்போ எக்ஸசிவ் வெயிட் யார் இருக்கலாம்னா ஒரு ஸ்போர்ட் பண்ணுற ஆள் இருக்கலாம். அதுக்கு தான் உதாரணத்துக்கு பவர் லிஃப்டரு, பாடி பில்டிங் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ மேரத்தான் பிளேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ த வெயிட் இருப்பாங்க. இப்போ 180 சென்டிமீட்டர் இருக்கேன்னா இப்போ வந்து 10 கிலோ கூட இன்னும் கம்மி பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் நீங்கள் வந்து கென்யன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே வெயிட் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 180 சென்டிமீட்டரில் இருக்கிற ஆள் 70 கிலோ இருப்பார், இல்லைன்னா 65 கிலோ வரையும் வருவார். இன்னும் வெயிட் கம்மி பண்ணணும், அதே சமயத்தில் உடம்புல எந்த இன்ஜுரி, இப்போ வெயிட் லாஸ் ஆக என்ன ஆகும், போன் டென்சிட்டி குறையும், மசில் லாஸ் ஆகும். அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜுரிஸ் நிறைய வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது மெடிசன் எடுப்பாங்க. அது வந்து எப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் உடம்புல வரவும் செய்யக்கூடாது, அதே சமயத்தில் வெயிட் லாஸும் ஆகும். எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீட் அண்டு லாங் டிஸ்டன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எடுப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கோம், 10 கிலோவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம லங் கெப்பாசிட்டியை அடாப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 150க்குள்ளே இல்லைனா 130 அந்த இதுக்குள்ளே நம்ம வந்து ஹார்ட் ரேட்டை வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த அளவுக்கு எக்ஸசிவாக ஒர்க் அவுட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து 130 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே கொண்டு வர அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்லோவாக ஜாகிங்கில் மூவ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ Zone 2 ரன்னிங்கை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர். இப்போ வந்து 10 கிலோமீட்டர் 30 நிமிஷம் 35 நிமிஷத்தில் ஓடுறாள், 21 வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் ஓடுறாள், இதே இது 42 வந்து 2.5 மணி நேரத்தில் ஓடுறாள். இவங்க எல்லாரோட Zone 2 போய் பார்த்தா 170 160 அது Zone 2வே கிடையாது. இப்போ ஃபாரின் அத்லெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 140லேருந்து 160 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே அவங்களோட Zone 2 இருக்கும். ஸ்பீட் செஷன், அதாவது ஈவன் ஸ்பீட் செஷன், இப்போ 400 மீட்டர் ஓடுறேன், 1000 ரெப்பிட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னாலுமே 150 to 160 அது ஹில்ஸா எலிவேஷனா அதை பொறுத்து வந்து அந்த ஹார்ட் ரேட் வேரியேஷன் இருக்கே தவிர்த்து, ஆனால் எல்லா ஒரு ரன்னையும் கிட்டத்தட்ட 160க்குள்ளே சுருக்கி கொண்டு வந்துடுறான். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் ஷெடியூலில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்பீட் செஷன் வந்து 1000 பண்ணுறோம், 1000 ஆல் அவுட் யார் பண்ணணும், மிடில் டிஸ்டன்ஸ் ரேசர் பண்ணலாம். நம்ம பண்ணலாமா, அது பண்ணக்கூடாது. என்னோட நாலேஜுக்கு இருக்கிறத சொல்கிறேன். இதில் தப்பு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிக்கிட்டே வருவோம். இப்போ என்னென்னா ஒரு 1000 ஒரு ரெப்பிட்டேஷன் ஒரு 5 பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ உங்களோட மேக்ஸிமம் புஷ் வந்து 1000ஓட மேக்ஸிமம் புஷ் வந்து 4 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இதே இது நம்ம ஓடும்போது அதே 4 மினிட்ஸில் எத்தனை ரெப்பிட்டேஷன் அடிக்கலாம், 2 அடிக்கலாம், ஆல் அவுட் பண்ணலாம், இல்லை 3 அதிகபட்சம் அதிகமான எனர்ஜி இருக்குது, ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 பேஸ்லேயே 10 ரெப்பிட்டேஷன் இல்லை 5 ரெப்பிட்டேஷன் ட்ரை பண்ணணும். அதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். 5 பேஸில் 5 ரெப்பிட்டேஷன் 60 செகண்ட் ரெஸ்ட் இல்லைனா 90 செகண்ட் ரெஸ்ட் வச்சு அடிச்சு பாருங்கள், கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல் அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் இதை பொறுத்தெல்லாம் மாறும். சரியா, இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா Zone 2 ரன்னிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். Zone 2ல் தான் ஓடணும். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணும்போதும் சரி, கமெண்ட் பண்ணும்போதும் சரி, என்ன ஓடுற என்னென்ன ஒருத்தர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஓடும்போது இன்ஸ்டாலாம் அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது, இன்றைக்கி 21 கிலோமீட்டர் ஓடினேன், அதுவும் 1.25 மணி நேரம் ஓடினேன், 1:55 ஓடினேன்ட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. இன்றைக்கி அதெல்லாம் இருந்தேன், நான் அன்றைக்கெலாம் 1:18 ஓடினேன், 1:20 ஓடினேன்.
அது மேட்ரு கிடையாது. என்ன ஹார்ட் ரேட்டில் இன்னைக்கு நான் 155 மினிட்ஸில் நான் ஓடுறேன் அப்படின்னா 160 ஹார்ட் ரேட் ஆவரேஜ் 150 ஒரு ஹார்ட் ரேட்டில் என்னால் முடிக்க முடியும். ஸோ அதுதான் ட்ரைனிங்கு. இப்போ நான் வந்து யாருனாலும் 5K வந்து புஷ் பண்ணி முடிச்சிடலாம். அந்த 5Kவை 140 150 ஹார்ட் ரேட்டில் முடிக்கிறேன். அதுதான் மேஜிக், அதுதான் இங்கே ஒர்க் அவுட், அதுதான் வந்து ஃபார்முலா. அதை கொண்டு வரணும் சரியா. அதுக்கு தான் போராடணும்னு சொல்ல வரேன். இது வந்து ஃபாரினில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆளை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. கேடன்ஸ் எவ்வளோ வைக்கணும், ஒரு ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கணும், ஒரு மினிட்ஸுக்கு எத்தனை ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும், VO2 மேக்ஸை எப்படி தக்க வச்சுக்கிறது, எப்பயுமே ஆல் அவுட் பண்ணக்கூடாது. ட்ரைனிங் செஷனில் 80% தான் எஃபர்ட் போடணும், 70% எஃபர்ட் போடணும், எப்போ 100% எஃபர்ட் போடணும், ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இப்போ இருக்கிற கோச்சஸ் வந்து சில கோச்சஸ் எதுவும் இப்போ வந்து நானுமே பெருசாலாம் படிச்சுட்டு வரல. ஆனால் எப்படி அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஒரு புது விஷயம் வருது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். வீம்புக்கு வந்து எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி NIS முடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபாரின் ஒரு ஏஸ் கோச்சிங் ஃபிட்னஸ்லாம் இருக்குது அமெரிக்கன் கவுன்சிலோடது. அதெல்லாம் முடித்தோம் அப்படின்னா ஒரு 50,000 60,000 1 லட்சம் கூட வரையும் வரும். அதுலாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது முடிச்சாலும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஹார்ட் ரேட்டை பற்றி சொல்கிறாங்க, VO2 மேக்ஸை பற்றி சொல்கிறாங்க, இது HRVயை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வாட்ச் இல்லாத ஆளுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ வாட்ச் இல்லாத ஆள் வந்து அவரோட பெஸ்ட்டே வந்து 5 கிலோமீட்டர் 25 மினிட்ஸில் வச்சுருப்பார். அது வேற, அவர் எவ்வளோ கஷ்டமாக முடிச்சிருப்பார், எவ்வளோ ஹார்ட் ரேட் என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கையில் வந்துட்டான்னு நம்ம என்ன செய்யணும், பில்டு பண்ணுறது ஒரு 7லேருந்து ஆரம்பித்து 6 5 அது வரையும் கொண்டு வந்து அப்போ 5 வந்து 25 நிமிஷத்தில் முடிக்க வைக்கணும். என்ன ஹார்ட் ரேட்டில், ஈஸி பேஸ் ஹார்ட் ரேட்டில் நம்ம கொண்டு வைக்கணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு ரேஸாக இருக்கும். அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரேஸ். Zone 3ல் இல்லைன்னா Zone 4ல் ஒரு ரேஸை முடிக்கிறோமா, இல்லை Zone 2ல் முடியுமா, அதுதான் உண்மையான ரேஸு. 25 நிமிஷத்தையே நம்ம கஷ்டமாக Zone 5ல் ஓடுறதையே Zone 2லேயே 140 150 ஹார்ட் ரேட்டு 160 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் பெர்ஃபெக்டாக இருக்கும், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அந்த ஹார்மோன்லாம் கிடைக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் HRVயை பற்றி சொல்லணும். HRV ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டினா என்னென்னா ஒரு பீட்டுக்கும் எவ்வளோ செகண்ட் வந்து மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹார்ட் வந்து எடுத்துக்கிறது அப்படின்றத பொறுத்து. இப்போ ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எப்படின்னா ஒரு 50 ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், அதாவது மிடில் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. 50க்கு கீழே போச்சு அப்படின்னா பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. இல்லை இதே இது 50க்கு மேலே அதாவது ரெக்கவரி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது எப்படின்னா ஓவர் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் பாடி. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு தெரப்பி ஏதாச்சும் போயிருக்கலாம், மெடிக்கேஷனில் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நான் சிட்ரிசின் போடுவேன் இல்லை, சிட்ரிசின் போடும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு HRV எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 110 அப்படி போயிடும், 120 போயிடும். இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க மாஸ்டர்பேஷன் பண்ணலாமா வேணாமா. மாஸ்டர்பேஷன் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில ஒர்க் அவுட்டை பொறுத்து, முன்னாடி நாள் வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அன்னைக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு 50 to 60 வந்து நிற்கும். அது தெரியல எனக்கு. ஒரு ஆள் உடம்பு அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, சின்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்கிற ஆள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹார்ட் ரேட் வந்து எப்படி ஆகும், HRV எப்படி ஆகும் அப்படின்னா ஒன்று கீழே இறங்கும், இல்லை இப்போ வந்து கல்யாண ஆள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இன்றைக்கி தான் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஒர்க் அவுட் பண்ணி நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சம்பவம் ஆயிரும், வீட்டில் போய் ஒரு ரொமான்ஸ் ஆகி போகும். ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த HRV வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆக தான் செய்யும். ஃபோக்கஸாக வந்து இதுதான் எனக்கு கோலு, 5K 10K ஓடணும், 21 ஓடணும், இதுதான் கோலு. இதுவரையும் 3 மாதத்துக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பேன், இந்தந்த நேரத்தில் தான் இந்தந்த இதை தான் பண்ண போகிறேன், பெண்கள் அதாவது அந்த உணர்ச்சியிலேருந்து நான் தள்ளி இருக்க போகிறேன் அப்படின்னு ஃபோக்கஸாக இருந்தால் வேணால் அந்த ஹார்ட் ரேட் அது பண்ணால் என்ன ஆகுதுன்னு தெரியல. அது பண்ணுனா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஆகுது. என்ன உடனே நீ பண்ணியாடான்னு கேட்கக்கூடாது. அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள இருக்குது சரியா. அதனால ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ரொம்ப முக்கியம், ஹார்ட் ரேட் ரொம்ப முக்கியம், இது ரெண்டும் முக்கியம். அது போக கேடன்ஸை பற்றி இவர் சந்துரு சதீஷ்னு ஒருத்தர் இவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை படிக்கும் போதே சார் நம்ம வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரோ உங்களை நேற்று காண்டாக்ட் பண்ண முடியல, இன்றைக்கி பண்ணுறேன்னு இருக்கீங்க. இன்றைக்கி பேசிவிட்டு இந்த கேடன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது போக பிரபநாத் ப்ரோ நீங்களும் வந்து நல்லா நிறைய நாலேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்ன டவுட்னா உங்களோட ட்ரெயினர்ஸ் இருப்பாங்கல்ல, ராஜ் ப்ரோக்கும் பிரபநாத் ப்ரோக்கும் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு அங்கே சுற்றி இருக்கிற ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, ஓடுறவங்க இருப்பாங்கல்ல. எனக்கு என்ன டவுட்னா அவங்க எப்படி ஃபாரின்காரங்க 140 ஹார்ட் ரேட்லேயே 3 பேஸ் 3.5 பேஸு 4 பேஸு 430 பேஸ்லேயே ஓடுறாங்க. எனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா அந்த ஊர் கிளைமேட்னால ஓட முடியுதா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது. நம்ம ஊர் கிளைமேட்னால ஓட முடியல அப்படின்றது. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் நம்ம ஊரில் வந்து தடகளம் சக்தியை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். அவர் வந்து 170 ஹார்ட் ரேட்டில் வந்து ஈஸி ரன் ஓடி இருந்தார். லாஸ்ட்டாக 162 170 180 வரையும் தொட்டுட்டார். ஆனால் அவர் வந்து 230 42 2.5 மணி நேரத்தில் ஓடுறாள் எலைட் ரன்னர் தான்.
அவருக்கே வந்து 5.47 ஆவரேஜ் பேஸு. ஆனால் அவருக்கு ஹார்ட் ரேட் வந்து அவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த இது முடியுது, நமக்கு முடியல, என்ன ரீசன் இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், என்னைய வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட். அந்த வீடியோ ஒன்று பாருங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ஷூ. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் ஷூ இதுதான். ஆஃப் செஷனில் ஒரு 80 கிலோமீட்டரும், ஃபுல் செஷனில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூ வந்து உங்களுக்கு பெஸ்ட் ட்ரைனிங் ஷூவாக இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா இல்லையா? என்னது, எலைட் ரன்னர்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பி ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்களா? இதை விட ஒரு பெரிய மித் இருக்கவே முடியாதுங்க. இதுல என்ன பியூட்டினா, இதை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு பாருங்க. நீங்க பெகினரோ எலைட் ரன்னரோ, இட் டசன்ட் மேட்டர். யாரு ஃபேக் ஷூஸ் யூஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் பிரச்சனை தான். அதனால என்னென்ன பிரச்சனை, ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டீடைல்டா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணுங்க. பார்த்துட்டீங்களா? நான் உண்மையான போட்ட வீடியோவையும் காட்டுறேன், நான் அந்த வீடியோவையும் பாருங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ஷூ. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் ஷூ இதுதான். இதை போட்டு ஓடினா இன்ஜுரி வருது, இதனால எந்த ரேஸும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு நிறைய மித்து இருக்குது. இதை யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது யார் வாங்கக்கூடாது அப்படின்றது இந்த முதல்ல பார்ப்போம். நம்ம ஒரு வாரத்துக்கு 30 கிலோமீட்டர் கீழே ஓடுறீங்க, ஜாகிங் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு உண்டான ஷூவே கிடையாது, வாங்காதீங்க. ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமுக்காக நான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன், ஸோ நான் இதை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உண்டான ஷூவே கிடையாது, வாங்காதீங்க. மூணாவது, ஏதாச்சும் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஒரிஜினல் ஷூ வாங்க போனால் 15,000 20,000 வருது, நான் பட்ஜெட்டை கட் பண்ணுறதுக்காக இந்த ஷூ வாங்குறேன், இல்லை என்கிட்ட ஒரு 3,000 தான் இருக்குது, 50,000 வெள்ளி 5,000 ரூபாய்க்கு தரேன், வாங்கி 5,000 வாங்கி ஒரு நார்மல் ஷூ வாங்குற போல இந்த ஷூ வாங்கிக்கிறவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷூ கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு டூப்ளிகேட் ஷூ. சரியா? டூப்ளிகேட்னாலே அதுல வந்து எந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்டும் இருக்காது. இதை போட்டு ஓடினா கண்டிப்பா இன்ஜுரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க ஒரு பிகினரா இருக்கிறப்ப. ஸோ அதனாலதான் இதை வேணாம் அப்படின்னு சொல்றது. இப்போ இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து ப்ரொஃபஷனாகவும் இருக்கணும், இல்லை பேஷனாகவும் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஆஃப் செஷன்ல ஒரு 80 கிலோமீட்டரும், ஃபுல் செஷன்ல ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷூ வந்து உங்களுக்கு பெஸ்ட் ட்ரைனிங் ஷூவா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் ஷூவோட விலை வந்து 15,000 20,000 வரும். அதோட மைலேஜ் வந்து ஒரு 500 600 கிலோமீட்டர் தான் வரும். 2 மாசத்துலேயே 3 மாசத்துலேயே நீங்கள் ஓடிடுவீங்க. 20,000 போட்டு நம்மளால 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்க முடியாது, அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரைனிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ரஃப் அடி அடிச்சுட்டு ஒரிஜினல் ஷூ வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான ரேஸில் போய் பர்சனல் பெஸ்ட்டை காட்டுறதுக்காக இல்லை ப்ரைஸ் அடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுவாங்க, ஒருமையில் இருக்கிற ஒரு அத்லட் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறாலுமே இதை இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கான்ட்ரவர்சி ஆக்குறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஷூனால எந்த ஒரு யூஸும் கிடையாது, இதை ஓட்டுனா கேவலம், இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு சொல்றதுல எல்லாம் வேலையே கிடையாது. சத்தம் இல்லாமல் இதை வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கிறது தான் பெஸ்ட். உங்கள்ட்ட காசு இருந்தது அப்படின்னா எல்லா ஷூவுமே நீங்க ஒரிஜினல் யூஸ் பண்ணிக்கோங்க. காசு இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங்க்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு பேஷனாக இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டீங்களா, இது ரெண்டுக்கும் என்ன தெரியுதா? நான் வந்து கஷ்டப்படுற ஆளுக்கு ஷூ வாங்குங்க, இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஷூ வாங்குங்க அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க வந்து அதை எப்படி பிரித்து எடுத்து போட்டிருக்காங்க, எதுக்கு இதை பண்ணுறாங்க, என்னை அடித்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ணுறாங்களா அப்படின்றது. இதை நான் இன்ஸ்டாவில் போடலாம், அது நான் வந்து தேவையில்லாமல் ஒரு இதை திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்றது. தோனி மாதிரி கூலாக இருக்கணும், கூலாக பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் மண்டை காய வைக்குது, இதெல்லாம் வேணுக்குன்னே நம்மளை இழுத்து போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா வந்து ஏதோ ஒன்று அவங்கள மாதிரி வந்து படித்தேன் ஒப்புச்சம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் காப்பி ஷூனா ஃபர்ஸ்ட் காப்பி, நானும் காசு இல்லாமல் தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் காப்பி ஷூ தான் வாங்கி போட்டு ஓடுறேன். இதில் இருக்கிற நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபாலோவர் தான் வந்து எனக்கு வந்து நோவா பிளாஸ்ட் 5 வந்து ஸ்பான்சர் பண்ணார். நான் போயிட்டு வர்றதுக்கு என் ஃப்ரெண்டு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஓடுறதுக்கு. இன்றைக்கி நான் வந்து கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கிளப்பில் இருக்கிறவங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க. புரியுதா? அந்த மாதிரி வந்து நானுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் பண்ணுறேன். நான் இப்போ பாக்ஸிங் கோச்சிங்க்கு கேட்டு ஒரு இதுவாக ட்ரைனிங்க்கு அது இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் டெமாலிஷன் ஒர்க்கு என்னோட இது பிஸ்னஸ் வந்து மேலே ஏற்ற இறக்கமாக இருக்குது. எனக்கு வருமானத்தில் அவ்வளோ இது இருக்குது. மொத்த கடை சப்ளிமெண்ட் கடை, அதை வந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சப்ளிமெண்ட்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் ஏன் அதை வாங்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு அவ்வளோ பண தேவைகள் இருந்தாலும் எது சரி எது தப்பு அப்படின்றத தேவைகளை பார்த்து தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா போகிற போக்கில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காகலாம் சொல்ல முடியாது. அது நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், என் உடம்பை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் என்னோட வேலைகளை தவிர்த்து என்னோட எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறேன் நான். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். பேப்பரில் ரிசல்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நல்ல ஒரு கோச்சிட்ட போய் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் கிடையாது, என்னைய விமர்சனம் பண்ணுற ஆளுக்கு. ஓகேவா? பை.